அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களின் இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெஜ்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் அருஸ். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசோகளே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன? இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஒரு மிக அற்புதமான ஒரு தாய்மாருடைய வேண்டுகோளை வெளிப்படுத்துகிறது. ஈழத்தமிழர் தாயகரமையை வரலாற்று மீட்பு மூலம் மீட்க காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் உலக இனமான ஈழத்தமிழருக்கு அழைப்பு. தைப்பொங்கல் திருநாள் உலக தலைவர்கள் பலர் வாழ்த்துரைக்க உலக விழாவாக கடந்த ஜனவரி 15 கொண்டாடப்பட்டது. ஈழத்தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் 1983 ஜூலை மாதத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஈழத்தமிழின் அழிப்பால் அரசியல் போராட்டம் கோரி உலகெங்கும் பெருமளவில் புலம்பெயர்ந்து இன்று அந்நாடுகளின் குடிகளாக புலம் பதிந்து வாழுவதால் தைப்பொங்கலுக்கு பரிணாம ஏற்பட்டது என்பது சமகால வரலாறு. 2026 ஆண்டு தைப்பொங்கல் தினத்தன்று ஸ்ரீலங்காவால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்களின் பிள்ளைகளுக்கான நீதிக்காக வவுனியாவில் 3251வது நாளாக சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த ஈழத்தமிழ் தாய்மார்கள் தாயக தமிழர்களுக்கும் உலக இனமாக உள்ள ஈழத்தமிழர்களுக்கும் பின்வரும் அழைப்பினை விடுத்துள்ளதை இலக்கு கவனப்படுத்த விரும்புகிறது. அதனை புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் முழுமையாக அறிந்து செயற்பட வேண்டும் என்னும் பேரவாவில் அந்த தாய்மாரின் உள்ள உறுதியையும் சொல்லின் செறிவையும் உண்மையான செயற்பாட்டுக்கான அழைப்பின் வேகத்தையும் தேவையையும் அவ் அறிக்கையில் உள்ளபடியே விளங்கிக் கொள்ள அவ் அறிக்கையை அப்படியே இங்கு இலக்கு மீள்பதிவு செய்கின்றது. இந்த அறுவடை திருவிழா நமது மக்களுக்கு வலிமையும் ஒற்றுமையும் கண்ணியத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரட்டும். மேலும் உண்மை, நீதி மற்றும் தமிழ் வரலாறு மற்றும் நாகரிகத்தை பாதுகாப்பதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை புதுப்பிக்கட்டும். தியாகம், வலி மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு நிறைந்த இந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் குறித்த உண்மைக்கான எங்கள் கோரிக்கையை மட்டுமல்லாமல் தமிழ் வரலாறு, கண்ணியம் மற்றும் இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கான ஒரு அழைப்பையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழறிஞர்களின் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு சுதந்திரமான தொல்லியல் திணைக்களத்தை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். இது தமிழ் சைவத்தின் மற்றும் தமிழ் பௌத்தத்தின் வரலாற்று உண்மைகளை கண்டறிந்து வெளிக்கொணரவும் தென்னிந்திய மற்றும் வரலாற்று ரீதியாக சிலோன் என்ற ஐரோப்பியர்கள் அழைக்கப்பட்ட தீவு உட்பட்ட தமிழ்நாடெங்கிலும் செழித்தோங்கிய பண்டைய தமிழ் நாகரிகத்தை ஆவணப்படுத்தவும் வேண்டும். தமிழ் நாகரிகம் அண்மையில் தோன்றியதல்ல. அது தற்செயலாகவோ அல்லது குடியேற்றத்தாலோ வந்ததும் அல்ல. அது சிங்கள மொழி, சிங்கள அடையாளம் அல்லது பிற்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மகாவம்ச கதைக்கு பிறகு தோன்றியதோ அல்ல. தமிழர்கள் இங்கு நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே வாழ்ந்து வருகின்றார்கள். பல சகாப்தங்களாக சிங்கள இனவாத கதைகள் தமிழர்களான எங்களை தங்களின் மூதாதையர்களின் நிலத்தில் குடியேறிய வந்தேறிகள் எனவும் சட்டவிரோதமாக வந்தவர்கள் எனவும் சித்தரித்து வருகின்றன. ஒரு பொய் பலமுறை மீண்டும் மீண்டும் கூறப்படும் பொழுது அது உண்மை போல் ஒழிக்க தொடங்குகிறது. இதுதான் தமிழ் மக்களான எங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த பொய்யை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். இந்த நிலம் சிங்கள இனத்துக்கு முன்பும் சிங்கள மொழிக்கு முன்பும் மகாவம்சம் எழுதப்படுவதற்கு முன்பும் ஈழத்தமிழர்களுக்கு சொந்தமானது. இந்த வரலாற்று உண்மை தமிழ் பிள்ளைகளுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாதாரண தமிழ் பொதுமக்களுக்கும் கற்பிக்கப்பட வேண்டும். இது அனைத்துலக மக்களுக்கு தெளிவாக்கப்பட வேண்டும். ஈழத்தமிழர்கள் நமது கதையை உரக்க தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லும் போது சிங்கள தலைவர்கள் தங்கள் கதையை தொடர்ச்சியாகவே கேட்க செய்ததை போலவே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க ராஜதந்திரிகளுக்கும் நமது கதையை தொடர்ச்சியாக எடுத்துச் சொல்லி கேட்க செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்கள் நிச்சயம் செவிசாய்ப்பார்கள். நீண்டகால போராட்டத்திற்கும் தாய்மார்களின் தியாகத்துக்கும் சாட்சியாக விளங்கும் இந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை பற்றிய உண்மையை வெளிக்கொணரவும் தமிழ் மக்கள் மீது தொடரும் அழிவை தடுத்து நிறுத்தவும் எங்கள் மூதாதையர்களின் தமிழர்களின் இறமையை மீட்டெடுக்க ஆதரவு அளிக்கவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதுதான் அந்த எங்களின் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மாரின் உள்ள வெளிப்பாடு செயற்பாட்டுக்கான அழைப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு சுயாதீனமான தொல்லியல் ஆய்வு மையத்தை நிறுவுதல் என்பது ஒரு எல்லை வரையிலேயே நடைமுறை சாத்தியமாகும் என்பது உலக தமிழர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் அதுவரை பயணிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இணைந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பு உலக தமிழர்களுக்கு உள்ளது. அதனுடன் சேர்த்து இங்கிலாந்தில்
அத்தகைய ஒரு ஆய்வு மையத்தை அமைப்பதில் அல்லது கனடாவிலோ, பிரான்சிலோ, சுவிட்சர்லாந்திலோ, ஜெர்மனியிலோ, நோர்வேயிலோ தனி தொல்லியலுக்கு மட்டுமில்லாத ஈழத்தமிழர் கற்கைஞர்களுக்கான பீடங்களை அமைக்க உலகத் தமிழர்களால் முடியும். அதனை செய்ய ஈழத்தமிழர்கள் முன்வர வேண்டும் என்பது இலக்கின் இவ்வாறு அழைப்பாக உள்ளது. மேலும் இம்முறை யாழ்ப்பாணத்துக்கு நேரடியாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் வந்து பொங்கல் விழாவில் மக்களுடன் மருதடி வேலினை என இணைந்து கொண்டாடினார். அலரி மாளிகையில் தேசிய விழாவாகவே பொங்கல் விழாவில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் முனைவர் ஹரணி அமரசூரிய கலந்து சிறப்பித்தார். ஆனால் பொங்கல் விழாவுக்கு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் வெளியிட்ட வாழ்த்தில் பொங்கல் விழாவையே இந்துக்களின் விழாவாக விழித்து தனது வாழ்த்தினை வழங்கியமை எவ்வாறு தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை பொங்கல் விழாவிலிருந்து விலத்தி பொங்கலை இந்து மத அடையாளமாக மாற்றி ஈழத்தமிழகத்தின் தேசிய நீக்கத்தை முன்னெடுத்துள்ளார் என்பதை இலக்கிய விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இந்நேரத்தில் உண்மையின் நேர்மையை மட்டுமே கொண்டுள்ள எங்கள் தாய்மார் எதற்காக தமிழர் வரலாறு மீட்பு குறித்த கோரிக்கை முன்வைத்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டு வீணாக அரசியல்வாதிகள் செய்ததை பற்றியும் செய்வதை பற்றியும் செயல் குறித்த மதிப்பு திறனாய்வாக இல்லாது தனிமனித வசைபாடலாக அல்லது ஒரு கால் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும் வாய்ப்பாட்டு முறை விமர்சனமாக பேசியே மக்களையும் திசை திருப்பி செய்ய வேண்டியதை செய்யாது காலத்தை முன்னெடுக்கும் ஊடக முறை மாற்றப்பட வேண்டும். இது மக்களாகிய உங்களின் கையில் தான் உண்டு. முறையாக நேர்மையான கண்ணியமான முறையில் ஆதாரங்களுடன் வளர்ச்சிக்கான விமர்சனங்களை முன்வைக்காது வெறுப்பரசியல் விமர்சனம் செய்வர்கள் யாராக இருப்பினும் இலக்காக இருந்தாலும் கூட அதனை மக்களாகிய நீங்கள் காலந்தாழ்த்தாது உங்கள் கருத்துக்களை சம்பந்தப்பட்ட ஊடகங்களுக்கு நேரடியாக பண்பாக வெளிப்படுத்துவதன் மூலம் அதை நடைமுறை சாத்தியமாக்க முடியும் என்பது இலக்கின் எண்ணம். கனடாவில் தை மாதத்தை தமிழர் மரபுரிமை மாதமாக அறிவிக்கப்பட்ட பொழுது ஈழத்தமிழர்கள் தமக்கான மரபுரிமை மாதமாக ஜூலை மாதத்தை கோரியிருக்க வேண்டும். ஏனெனில் மரபுரிமை மாதம் என்பது அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட பொழுது அங்கு குடிபெருக பெற்றவர்கள் ஏன் அங்கு வந்தார்கள் என்ற வரலாற்றையும் எவ்வாறு அவர்கள் அந்த நாட்டுக்கு சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக வாழ்வில் பங்களிப்புகள் செய்கிறார்கள் என்பதையும் கூட வாழும் மக்களுக்கு வெளிப்படுத்தி சமத்துவ, சகோதரத்துவ, சுதந்திர வாழ்வை குடிவர பெற்றவர்கள் உறுதி செய்வதற்கான அரசியல் முறைமையாகவே தொடங்கப்பட்டது. அந்த வகையில் 1983 ஜூலை ஸ்ரீலங்காவின் ஈழத்தமிழில் அனுப்பி ஈழத்தமிழரின் உலக நாடுகளுக்கான அரசியல் புகழிட வாழ்வை தொடங்கியது என்பது வரலாறு. ஆகவே ஜூலை மாதத்தை ஈழத்தமிழர் மரபுரிமை மாதமாக கொண்டாடுவதை அவர்களின் சமத்துவ வாழ்வுக்கு தேவையானதாகிறது. இந்த தவறை பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருவது ஈழத்தமிழர்களின் அரசியல் அறியாமை என்று இலக்கு கருதுகிறது. மேலும் தமிழரசு கட்சியின் தலைமைகளில் ஒருவரான சட்டத்தினர் சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசுநாயக்காவின் யாழ்ப்பாண பொங்கல் விழாக்களில் தமிழரசு கட்சி பங்கு பெற்றது என்பதை அறிவித்த பொழுது பிரஜாசக்தி என்ற பெயரிலான அமைப்பின் மூலம் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளினை தவிர்த்து மக்களுக்கான நிவாரணப் பணிகளை செய்யும் சமாந்திர நிர்வாகத்தை நடத்துவதனாலேயே விழாக்களில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் சுனாமி நிவாரணப் பணிகளின் பொழுது சந்திரிகா பண்டாரநாயக்கா இவ்வாறான முறையில் விடுதலை புலிகளுடன் இணைந்து நிவாரணப் பணிகளை செய்ததை இதே ஜேவிபியினரை அரசியலமைப்புக்கு சமாந்திரமான நிர்வாகத்தை அனுமதிக்க கூடாதென நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடுத்தனர். தாங்களும் அவ்வாறு வழக்கு தொடுக்க போவதாகவும் சட்டத்தரணி சுமந்திரன் கூறியுள்ளார். இது குறித்து அனைத்துலக தமிழர்கள் சிந்திக்க வேண்டியுள்ளதையும் இலக்கிய வாரத்தில் எடுத்து கூற விரும்புகிறது. இதுதான் இந்த ஆசிய தலையங்கம். இதில் என்னன்னு சொன்னால், ஒரு தாய்மார் தெளிவாக தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றையும் அதில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் உண்மையை பேச வேண்டும் என்பதை நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. இன்று எல்லாரும் நடிக்கிறார்கள். நாடக மேடையிலே நடிப்பதை விட மோசமான நிலையிலே அரசியல் நடித்து கொண்டிருக்கின்றார். இந்த நடிப்பு தான் மிகப்பெரிய ஆபத்தானதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம், ஒரு கோட்பாடு இருக்கலாம். ஆனால் அந்த கொள்கை கோட்பாடுகள் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே அந்த கொள்கை கோட்பாடுகள் குறித்த விமர்சனங்கள் மிக அவசியம். அது குறித்த திறனாய்வுகள் மிக அவசியம். அவர்கள் செயற்படுகின்ற பொழுது அதிலே ஏற்படுகின்ற குறைகளை சொல்லி அதை நிறைவாக்க வேண்டியது அவசியம். அத்தகைய முறையிலே பயணிக்காது நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த நேரம் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்குள்ள என்ன நடந்தது, ஸ்ரீலங்கா அரசு தலைவரோட என்ன நடக்குது, ஸ்ரீலங்கா அமைச்சரவையோட என்ன நடக்குது, இதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஆனா இன்றைக்கு நீங்கள் கார்டியன் பத்திரிகை பார்த்தீங்கன்னா, கார்டியன் பத்திரிகையில ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில என்ன சொன்னார்கள் என்றால், இப்ப உலகிலேயே அது முதல்ல ஃபாரின் அஃபேர்ஸ் என்ற அரசியல் ஆய்வு இதழியலும் அது வெளியிட்டது. இப்பொழுது சட்டம் என்றது இல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். சட்டம் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய
செயற்பாடுகள் காரணமாக அனைத்துலக சட்டம் என்பது இல்லாத நிலைக்கு போய்விட்டது. அவை இன்றைய உலகம் வந்து ஒரு சட்டம் இல்லாத ஒரு நிலையில் இயங்க வேண்டிய ஒரு தேவை நடைமுறையாகிவிட்டது. இதை பற்றி நீ பேசிக்கொண்டிருந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொல்லலாம், சட்டம் இல்லாத ஒரு நிலையை இன்றைய உலகு இயங்குது. அப்படியான ஒரு உலகு இயங்குகின்ற பொழுது அந்த கார்டியன்ல சொன்னார்கள், அந்த முதலாவது இதை எழுதினவர்கள் ஒனா ஹத்வே, ஸ்காட், சாப்பியோ என்ற 4 பேர் சேர்ந்து தான் A World Without Rules, The Consequences of Trump's Assault on International Law என்ற கட்டுரை எழுதினார்கள். இதுல வந்து என்ன மாதிரியாக சர்வதேச சட்டங்கள் வந்து டொனால்ட் ட்ரம்பினால் சீரழிக்கப்பட்டு அல்லது கொல்லப்பட்டு இன்றைய நிலை ஏற்பட்டிருக்கின்றதை பற்றி அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள். இந்த இதுக்கு பிறகுதான் கார்டியன்ல வந்து கார்டியனுடைய கொலமிஸ்ட் வந்து என்ன எழுதினார்கள் என்று சொன்னால், இப்படியான சூழலிலும் ஏதாவது ஒரு இடத்தில் வந்து அதை அந்த இடத்திலிருந்து எழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அவை இப்படியான சூழல்ல கூட எந்த இடத்திலிருந்து எழ வேண்டும் என்பதை கண்டறிகின்ற ஆற்றலுக்கூடாகத்தான் அரசியலை நகர்த்த முடியும். அப்படியானால் இன்றைய உலகத்தில எத்தகைய பொருளாதார முறைகளை மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும், எத்தகைய தொழில்நுட்ப தன்மைகளை அவர்கள் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த 2 விடயத்துக்கூடாகத்தான் பொருளாதார முறைகள் இன்றைய உலகுக்கு எப்படி மாற்றப்பட வேண்டும், எப்படி வந்து தொழில்நுட்ப தன்மைகள் வழக்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த 2 விடயத்துக்கூடாகத்தான் மக்கள் வந்து இன்றைய உலகத்தை எதிர்கொள்ளலாம் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். எங்களுக்கும் வந்து அதே மாதிரி எங்களுக்கு சட்டத்தின் ஆட்சி என்பது இல்லாமல் போய் 1972 சட்டத்தின் ஆட்சி முடிஞ்சது. இதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாகவே நாங்கள் சட்டத்தின் ஆட்சி இல்லாத நிலையத்தான் இருக்கோம். அதிலும் 1979 பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இன்று வரை அங்கு வந்து சட்டத்தின் ஆட்சி என்பது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். சட்டத்தின் எல்லாரும் சமம் என்பதுதான் சட்டத்தினுடைய ஆட்சி. அந்த தன்மை வந்து அங்க இல்லை என்பது எல்லாருக்குமே தெரிந்தபடியா. ஆகவே இந்த அரசியலற்ற ஒரு சூழல் தான் நாங்கள் இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து பிரித்தானியா பார்த்தீங்களா, பிரித்தானியாவில் இன்றைக்கு வந்து அரசியல் தலைமையற்ற சூழலும் உருவாகிவிட்டது. இன்றைக்கு வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியில இருந்த மிகவும் நம்பிக்கையானவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரிஃபார்ம் கட்சிக்கு சென்று விட்டதை கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து லேபர் கட்சி எடுத்தீங்கன்னாலும் லேபர் கட்சி வந்து இன்றைக்கு வந்து பிரதமருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் உள்ளுக்குள்ள எத்தனையோ குத்துக்கட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து விதமான ஒரு தலைமத்துவ சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது பலர் வந்து ரிஃபார்ம் கட்சிக்கு போய் இன்றைக்கு வந்து நைஜல் ஃபரக் வந்து அடுத்த பிரதமராக வருவார் என்ற அளவுக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கு. அவர் ஒரு பலசாரித்தனமான குடியேற்றங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தன்மை கொண்டு ஒருவர் என்றபடியினால எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற அச்சம் எல்லாம் இருக்கிறது. அதே நேரத்திலே பிரான்ஸ் வந்து நேற்றைக்கு பிரித்தானியாவில இருந்து அங்க பிரான்சுக்கு போய் அங்க இருந்த இந்த குடிவர பெற்றவர்கள் நடத்துகிற வள்ளங்களை அவங்க மீன்பிடி தொழிலுக்கான வள்ளங்களை வச்சு நடத்தினாங்க. அந்த வள்ளங்களை எல்லாம் இங்கிருந்து போனவர்கள் அழிக்க முற்பட்டிருக்கின்றார்கள். ஆன காரணத்தினால் 10 பேருக்கு இனி வந்து பிரான்சுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நேற்றைக்கு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து கிரீன்லாந்துல வந்து முதல் தடவையாக ஐரோப்பிய இராணுவம் அங்கு போய் தர இறங்கி இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நேட்டோக்குள்ள இருக்கிற ஐரோப்பாவுக்கு அமெரிக்க இராணுவம் தான் தலைமையான பாதுகாப்பா இருந்து வந்தது. ஆனால் அந்த நிலை மாறிக்கொண்டு வருகின்ற காரணத்தினால் கிரீன்லாந்துக்கு சில வேளை அமெரிக்கா வெனிசுலால செய்த மாதிரி திடீர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஒரு பின்னணியில நேற்றைக்கு முதல் தடவையாக ஐரோப்பிய இராணுவம் வந்து அங்கு போய் தர இறங்கி இருக்குது. ஆகவே ஐரோப்பா தனக்கான ஒரு இராணுவத்தை கட்டமைப்பதையும் தனக்கான பொருளாதார முறைகளை கட்டமைப்பதற்குமான ஒரு தன்மையை தோற்றுவிச்சு கொண்டு போறதை நேற்றைக்கு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரானிக் கார் விடயத்துல வந்து நேற்றைக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து சீனாவோட வந்து நேரடியாகவே வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எல்லா நாடுகளிலுமே எல்லாரோடும் சேருகிறதான ஒரு தன்மை இருக்கின்றது. ஜெய்சங்கர் வந்து பிரான்ஸ்ல நிற்கிறார், மேர்ஸ் போய் ஜெர்மனியினுடைய அதில் போய் அங்க மோடியோட பட்டம் பெறுறார், சரியா? இந்த சீனாவினுடைய
வெளிவார அமைச்சர் இலங்கையில் நின்றார். வாரக்கிழமை சீனாவுடைய உதவி பிரதமரும் இலங்கைக்கு வரப்போற. இப்ப அந்த எல்லா இடத்திலும் எல்லா அதிகார மையங்களும் சுழல்கின்றது, எல்லா மேலாண்மைகளும் சுழல்கின்றது. இப்படியான ஒரு நேரத்தில் இந்த தாய்மார் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இப்படியான ஒரு சூழலில் எங்களுடைய வரலாற்றை திருப்பி 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 சொல்வதன் மூலம் தான் உலக மக்கள் தான் எங்களுக்கான பக்கத்துணையாக வர வேண்டும். அப்ப அந்த உலக மக்கள் எங்களுக்கான பக்கத்துணையாக வருவதால் என்று அவர்களுக்கு அந்த செய்தி, இதைத்தான் நாங்கள் ஊடகத்திலே திருப்பி திருப்பி நீங்களும் பலமுறை சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த ஊடகத்தை நீங்கள் உங்களுக்குரியதாக ஏற்று உங்களுக்குரியவற்றை நீங்கள் கூறி வந்தால்தான் அதன் வழியாகத்தான் இதை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே வாரோம். ஆனால் யாருமே அவற்றுக்கான மூல வளங்களையோ அல்லது மனித வலிவையோ அல்லது வேறு உதவிகளையோ செய்யாத ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ளாக மிகவும் கஷ்டத்துடன் தான் ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதும் எல்லாருக்கும் தெரியும். அதை விட தங்களுடைய தவறுகளை ஊடகங்களால் தான் தங்களுக்கு பின்னடைவது என்று பேசுகின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்களே தவிர தங்களுடைய தவறுகளால் பின்னடை வந்தது என்பதை எந்த அரசியல்வாதியும் சொல்லாத ஒரு நிலை ஈழத்தமிழரிடையே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எந்த கட்டத்திலும் யாராவது எந்த விதத்திலும் நன்மையானவற்றை செய்கின்ற பொழுது அவற்றை ஆதரிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது, தீமையானவற்றை செய்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஆகிய ஊடகத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. நடுவில் இருந்து பயணிக்காவிட்டால் மக்களுக்கான எங்களுடைய கடமையை செய்ய முடியாது என்பதுதான் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இவற்றை உணர்ந்து இந்த தாய்மார்களுடைய இந்த வரலாற்றை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு வர விடயத்துக்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றித்தான் கூறியிருக்கின்றோம். அதே நேரத்தில் நேயர்கள் உங்களுக்கு எப்படி பொருளாதார மாற்றங்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கலாம் என்று நினைத்தாலோ அல்லது தொழில்நுட்ப விளக்கப்படுத்தல்களை கொண்டு எங்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கணும்னு நினைத்தாலும் நீங்கள் தாராளமாக இலக்கு ஓடையோ அல்லது உயிரோட தமிழோடையோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி உங்களுடைய இடங்களை சொல்லி நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நன்றி மாஸ்டர். இப்ப நீங்கள் இந்த உலக ஒழுங்கில் மாற்றம் வருகின்ற என்று ஓராண்டுகளுக்கு முன்னதாக அரசு அவர்கள் நீங்கள் எல்லாம் கூறியது, இப்போ நீங்கள் கூறியது அது நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிற இந்த நாடுகள் தாங்கள் போய் ஒப்பந்தங்களை செய்கின்ற விடயங்களை நீங்கள் இப்பொழுது சுட்டி காட்டினீர்கள். உலக ஒழுங்கில் பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது இவருடைய போராட்டம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டில் அவர்கள் பயணிக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இதுவரையில் போராடி உயிரிழந்திருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளை தேடி போராடி உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழர் தரப்பினரே அங்கே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலைமைகளும் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஓரளவுக்கேனும் சரியாக இந்த தாய்மார்களுடைய உன்னதமான அந்த போராட்டம், உயிரோடு ஒப்படைத்தவர்களுக்கு என்ன நடந்த என்ற அந்த போராட்டம் அது கூட ஐக்கிய நாடுகள் சபையில் பேசப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இது எப்படி இப்போ அவர்கள் கூட சர்வதேசத்தின் மீது தான் நிறைய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இப்போ சர்வதேசத்தில் ஒழுங்குகளில் நிறைய மாற்றங்கள், இப்போ நீங்கள் கூறினீர்கள் சர்வதேச சட்டமே இல்லாமல் போய்விட்டது என்றால் எப்படி இது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தாய்மார்கள் இதை எவ்வாறு கையாளுவது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இது நீங்கள் கேட்பது ஒரு மிக சிக்கலான கேள்வி. இன்றைக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு என்னை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு நேரடியாக சட்டபூர்வமாக உதவி செய்ய முடியாவிட்டாலும் பக்கத்துணையாக இருந்தவராக அவர்கள் அமெரிக்காவினுடைய தூதராக இருந்து இந்த 16ஆம் தேதி அமெரிக்காவுக்கு திரும்பி சென்றுள்ள ஜூலி சங்கை கருதினார்கள். அதால்தான் அவர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா என்ற சொற்களை எல்லாம் அவர் உச்சரிக்கிற காரணம், அவர் தனிப்பட்ட முறையிலே அவருடைய உத்தியோகப்பற்ற முறையிலே இவர்களுடைய துன்பத்துக்கு ஒரு ஆதரவு வார்த்தைகள் சொல்கின்ற அரவணைத்து நிற்கின்ற தன்மையுடையவராக பல முறை இவருடன் போய் பேசி இருக்கின்றார்கள், பலவற்றை செய்ய சொல்லி இருக்கின்றார்கள். ஆன காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மேலேயும் அமெரிக்க மேலான அந்த நம்பிக்கை இருக்கின்ற என்றுதான் ஊகிக்கக்கூடியதா இருக்கிறது. நான் 100% இதை நான் கண்ணால் பார்த்து சொல்வதாக நான் அவர்களோடு பேசி இருந்தேன். நிறைய தடவைகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டத்தை நடத்துகின்ற அம்மாமார்களோடு நான் பேசியிருந்தேன். அவர்கள் அப்பொழுது இதைத்தான் அடிக்கடி எனக்கு வலியுறுத்தினார்கள். அதனால் தான் அந்த கேள்வியை தொடுத்திருந்தேன். நீங்கள் கூறுவது சரி. இதுதான் அதாவது இப்ப எங்களுக்கு நாங்கள் ஒரு கட்சியில இருக்கலாம், ஒரு அமைப்புல இருக்கலாம், ஒரு இயக்கத்துல இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் மனிதாயத்தை பேணுகின்ற தன்மை இல்லை என்று சொன்னால் பொது வாழ்வை விட்டு வெளியே போயிடவானும். எல்லாத்தினுடைய அடிப்படை தன்மை மனிதாயத்தை பேணுவது.
மனிதனுடைய சமத்துவம், மனிதனுடைய சகோதரத்துவம், மனிதனுடைய சுதந்திரத்தன்மை. இப்ப தொல்காப்பியத்துல கூட நான் போன முறையும் சொன்ன நினைக்கிறேன், தொல்காப்பியத்துல வேந்திர தொழில், வேந்திர தொழில் என்ற அரசாளுதல், வேந்திர தொழில் என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம் என்னென்றால் பகமை நீக்கம். பகமை நீக்கம் என்று சொன்னால் பகமையை தனித்தல் என்ற நிலையில்தான் சொல்கின்றார். தெளிவாக பகமையை தனித்தல் என்று சொல்லி நச்சினார் கூறுவார். இந்த பகமையை தனித்தல் என்பது பகமையை வெல்லல் என்ற நிலையில கூறப்படவில்லை. இந்த பகமையை வெல்ல என்று போனோம் என்று சொன்னால் மூலம் வெற்றியோட, இப்ப உங்களுக்கு தெரியும் பின்பின் தெரிசெல்லாம் பொருளாதாரத்தில் இருக்கிறது. நீங்கள் தொழில் சார்ந்த நிலையில் எல்லாருமே அது படிப்பிச்சிருப்பார்கள். பின்பின் அதாவது ஒருவர் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து, மற்றவர் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து, ரெண்டு பேருக்கும் வெற்றின்ற நிலையில வரைக்குள்ளதான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வரும். அதை விட்டுப்பட்டு நான் உன்னை வெல்கின்றேன் என்ற நிலையில் ஒரு செயற்படுவராயிருந்தால் மற்றவரும் அவரை வெல்ல வேணும் என்ற தன்மைக்கு மட்டும் போய்க்கல, பகை வெல்லுதலாக வருகின்ற பொழுது பகை அதிகரித்து கொண்டு போகுமே தவிர, இப்ப பாத்தீங்கன்னா நேற்றைக்கு இரவே ட்ரம்ப் ஈரானை தாக்கிடுவாரான்ற அளவுக்கு செய்திகள் கொண்டிருந்தது. பிரித்தானியா தன்னுடைய தூதரத்தை மீளப்பெற்றது. கட்டால இருந்து அமெரிக்கா பல தங்களுடைய தளங்கள்ல இருந்து பல வீரர்களை திருப்பி அழைச்சாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திடீர்னு காலையில நடந்தது, அவர்கள் தாங்கள் கைது செய்தவர்களை தாங்கள் தூக்குக்கு அனுப்புறது என்பது அப்படி அல்ல என்ற ஒரு சொல்லுகின்ற பொழுது அத்துடன் அதை சாதகமா வச்சுக்கொண்டு அதெல்லாம் கருத்து என்று அதுக்கு ரஷ்யா இந்த இப்படியான தன்மைகளை இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை கூறிவிட்டார்கள். சீனாவும் அப்படியாக உலகத்துக்கு அமெரிக்கா போலீஸாக இருக்க முடியாது என்ற கருத்தை கூறிவிட்டார்கள். இப்படியான சிக்கலுக்கு இடையில் இங்கிருந்து ஒரு 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 சிறிய சமஞ்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது நான் தாக்குதல் செய்ய மாட்டேன், நான் இன்னும் இராணுவ தெரிவு என்பது மேசையில் தான் இருக்கின்றன இன்றைக்கு சொல்கின்றார். இதுதான் அரசியல். அரசியல்வாதிகளை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட முறையில் யூலி சங்குக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுக்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. நன்றி மாஸ்டர். அரசகொடை உங்களிடம் வருகின்ற இப்போ மாஸ்டர் யூலி சங் மீது நம்பிக்கை இருந்தது என்றதை கூறும்பொழுது நிச்சயமாக நீங்களும் அடிக்கடி கூறியிருக்கின்ற அவருடைய வினைத்திறன், அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இனி நான் ஏற்கனவே கூறியது போல் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சர்வதேசத்தின் மீது நிறைய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஐரோப்பிய நாடுகள் என்று கூறியிருந்தார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய கொடிகளை கூட அவர்கள் போராட்டத்தில் வைத்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் எவ்வாறு இதை கையாளப் போகிறார்கள் என்று உங்களால் கூற முடியுமா? ஈழத்தமிழர்களுக்கிடையிலேயே சிக்கல்கள் இருக்கின்றது. இதை உடைத்து ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வருவதும் குறிப்பாக சவால் நிறைந்த உலக நிலைமையில் இதை எப்படி கையாளப் போகிறார்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் இப்ப அந்த தாய்மார்கள் அங்கு வீதிகளில் இருந்து போராடுகிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை எவ்வளவு தூரத்துக்கு அதை இப்ப நீங்க பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் சபையும் சேர்ந்து 13ஆம் தேதி இந்த பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு 40 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதற்கான அதை உறுதிப்படுத்தி கேள்வி கேட்டிருக்கிறது. இது தொடர்பில் நாங்கள் எத்தனை பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், மறந்து விட்டார்கள் பலர். இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப மாஸ்டர் இப்ப கூறினார், ஒருவர் ஒரு காரியத்தை செய்தால் அதை சுத்தி வளைச்சு அடிக்கிறீர்கள் இல்லோ, அந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த வேலையை பார்த்திருக்கலாமே, இதை மறந்துட்டீங்களே. அதுதான் உங்களை போராட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. எத்தனை பேர் அதுக்கு வேலை செய்தீர்கள்? எத்தனை பேர் அந்த தாய்மார் பிரச்சனை தொடர்பாக எத்தனை நாடுகளுடன் போய் கதைத்தீர்கள்? எத்தனை மாஸ்டர் கூறியது போல எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள். உங்கள் பணத்தை கொடுத்து அவர்களை கூப்பிட்டு இந்த ராஜதந்திரிகளுடன் உங்களுக்கு ஆங்கில புலமைகள் இருக்கின்றன, ராஜதந்திரிகளிடம் கொண்டு போய் கதைத்தீர்களா? எத்தனை நாட்டுடன் நீங்கள் கதைத்தீர்கள்? அதுகள் அங்கிருந்து 3000 நாள் 4000 நாள் என்று சொல்லி வீதிகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக பார்த்து கொண்டு கடந்து செல்கிறீர்கள். 10 வருடங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், கலந்துரையாடல்கள், அவர்களிடம் பெறப்பட்ட தகவல்களை கொண்டு 40 பக்கத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்நோக்கம் இருந்தாலும் அவர்கள் தங்கள் கடமையை செய்கிறார்கள்.
நீங்கள் உள்நோக்கம் இல்லை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நீங்கள் கடமையை செய்தீர்களா? என்ன கடமையை செய்தீர்கள்? என்ன கடமையை செய்தீர்கள் இந்த 16 வருடத்தில்? நீங்கள் சொன்னது போல ஜூலி சங் மீது நம்பிக்கையை எல்லாரும் நம்ம வைக்கலாம். அதுதான் நான் கூறினேன். நீங்கள் ஸ்டாலினிலும் வையுங்கள் எல்லாரும். ஆனால் நீங்கள் செய்கின்ற அணுகுமுறையை பொறுத்தது. ஏனென்றால் இங்கு ஒருவரும் உங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை. ஒருவரும் உங்களுக்கு இப்ப ஜூலி சங்கும் சரி, ராஜீவ்காந்தின் மகனும் சரி, அல்லது நரேந்திர மோடியும் சரி, அல்லது கியர் ஸ்டாமரும் சரி, அல்லது ஸ்டாலினும் சரி, யாரும் உங்களுக்கு சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அவன் தன் நாட்டுக்குரிய நலனை பார்ப்பான். அவனுடன் இணைந்து பயணிக்கும் போது உனக்கும் ஒரு பலனை ஏற்றுக்கொள்ளலாம். தவிர வெளியில் நின்று கல்லறிவதும் அதை அவர்களை விமர்சிப்பதாலும் நீங்க எதையும் பெற்றுவிட மாட்டீர்கள். இங்க பாருங்கள், ராஜதந்திரம் என்று போய் ஒரு ஆபீஸ்ல கூடி ஒருவனை வேலையில் இருந்து தூக்கும் போது கூட உங்கள் பொலைட்டா தான் கதைப்பான். அதுக்குரிய ரீசனையும் வச்சு அதையும் வைத்து வடிவாக சொல்லித்தான் அனுப்புவான். அந்த அது என்னன்னு சொல்றது, வே ஆஃப் டாக்கிங், அது கூட கிடையாது. இப்ப யூனிசன் மீது எல்லோரிடம் நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் நம்பிக்கை மட்டுமே, அதுக்கான செயற்பாடுகள் செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு நாங்கள் அவர்களை குறை கூற முடியாது. அதுகள் ஏழைத்தாய் சில தாய்மார் அன்றைக்கு ஒருவர் கூறினார் மட்டக்களப்பில் இருந்து, அவர்களிடம் அந்த காணாமல் போன மகன் மாற்ற போட்டோ கூடி இல்லையா, கஷ்டத்தில் அவர்கள் அப்ப எடுப்பதும் இல்லை. உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல இப்ப எங்களை விட்ட கூடிய சின்ன போட்டோ பெருசாயிட்டுல அந்த காலத்துல எடுக்கிற இல்லை, கேமராக்காரனை கூட்டி வந்து எடுத்து தோணமன்றேக அந்த காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியா. அப்படியானதுகள் தான். அவர்களுக்கு என்ன தெரியும்? தங்கள் பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக கொடுத்தார்கள், அதை செய்தார்கள். அவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்து விட்டார்கள். இப்ப இருப்பது உங்களிடம்தான். மாதம் ஒரு முறை, வருஷத்துக்கு 2 தரம் கூடி கலைகிறது இல்லை போராட்டம். ஒரு கேள்வி உங்களிடம், அதாவது அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வந்த பின்பு அந்த நாட்டை ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக கொண்டு வருவேன் என்று கூறினார். ஓராண்டு பூர்த்தியானது நிலையில் நீங்கள் இதுவரையில் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைத்திருந்திருக்கிறீர்கள் நிறைய தடவைகள். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா? இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம். இதை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலைமை, பௌத்த மத அவர்களுடைய அந்த ஆதிக்கம் எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இடமளிக்காது என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறது. பௌத்தம் யாரையும், அது என்னென்று சொன்னால் அவர்கள் அந்த மத துறவிகளிடம் கொடுத்து விட்டார்கள். தங்கள் உண்மையில் பார்க்க போனால் கிட்ட சிங்களவர்களே உரிமை இழந்துதான் திரிகிறார்கள். கரணி அமரசூரியா கூட ஒரு பாட புத்தகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஓடிப்போய் மகாநாயக்கருட காலில் விழ வேண்டிய நிலையாத்தான் இருக்கிறது. அது அவர்களின் சாபக்கேடு, அப்படி வளர விட்டது. அப்ப ஆனால் நீங்கள் சொல்வதுதான், அனுரகுமார திசாநாயக்கா பேசும்போது இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லி இருக்கிறது. அவற்ற கருத்தையே அதுல பதிவு செய்திருக்கிறாங்க. நாங்களும் பாதிக்கப்பட்ட நாங்களும் இதை தொடர்பாக இந்த பலி எனக்கும் தெரியும், ஆனால் ஒரு வருடமாகவும் அவர் செய்யவில்லை. செய்ய அந்த சிஸ்டம் விடாது. அவருக்கு அது விருப்பம் இருக்கோ இல்லையோ, அது தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது. செய்ய அந்த சிஸ்டம் விடாது. ஆனால் பல இடங்களில் பௌத்த துறவிகள் எதிர்த்தார்கள். சில இடங்களில் அவர்களால் எதிர்க்க முடியாத நிலைமையும் இருக்கின்றது. பொருளாதார தடை. இன்றைக்கு IMF எதிர்த்தார்கள், இப்போது கையேந்தி நிற்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது, அவர்களுக்கென்று ஒரு அடி விழும் போது அவர்களால் எதிர்க்க முடியாது. அதை நாங்கள் தான் மாற்ற வேண்டும். அப்ப அனுரகுமார திசாநாயக்கா அவர் சிங்களவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், அப்படி உள்மனதாக. ஆனால் அவரை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியதார் நாங்கள். அவரிடம் ஒரு 5% ஒரு பரிவு இருந்தாலும் மிச்ச 95% நாங்கள்லாம் வேலை செய்ய வேண்டும். அவருக்கு புற அழுத்தங்களை கொடுக்கும். அதாவது மகாநாயக்கர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை விட மேலதிகமான அழுத்தம் இங்கிருந்து போகும் என்றால் அது மாறத்தான் வேண்டும். அது செய்கிறோமா? அது இல்லை. யூனிசன் செய்வா, ஆனால் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்தோமா? எப்படி யூனிசங்கை இயங்க வைப்பது என்று யாராவது சிந்திச்சு பார்த்தோமா? எப்படி அவாவை இயங்க வைப்பது? ஒரு மெஷின் என்றாலும் நீங்கள் அதை இயங்க வைப்பதற்கு நீங்கள் ஒரு கட்டளை படிக்கத்தான் வேண்டும். அதே போலதான் மனிதர்கள்.
இப்போ நீங்கள் அனுர குமாரதிசாநாயக்க வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து அரசியல் கைதிகளை விடுவித்தால் உங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வருமா? அதாவது அவர் கூறுகின்ற வகையில் செயற்படுவார், அவருக்கு நேரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவர் என்று நீங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீர்களா? உண்மைதான், முதலில் சிலவற்றை செய்து காட்டட்டும் என்று சொல்ற. எதுக்குமே செய்யாமல் நம்பிக்கை வைக்க முடியாது. முதலில் சிலவற்றை அவர்கள் செய்து காட்ட வேண்டும். அவ்வாறு செய்து காட்டுவாராக இருந்தால் உண்மையில் அவர் செய்யக்கூடியவர், கேப்பபிள் என்றுதான் நாங்கள் யோசிப்போம். எதுக்குமே இப்போ ஒரு கட்டமாகி கூட எதுக்குமே செய்யப்படவில்லை. இவன் கையெட்டி காணி கூட அது சட்டவிரோதம். ஒரு அரசு, நீங்கள் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு காணியை ஒரு அடி ரோட்டு பக்கம் கட்டினாலே வந்து இடிச்சு விடுகிறீர்கள். இது ஒரு தனியார் காணியை அரசு சட்டவிரோதமாக அபகரித்திருக்கிறது. அது கூட இங்க எத்தனை ராஜதந்திரிகளுக்கு தெரியுமோ தெரியாது. நான் ஸ்காட்லாண்ட்ல பேசின போது கூட அவர்கள் கூறினார்கள், உங்களோட கதையல் நீங்கள் வந்து சொல்றீங்களே தவிர ஒருத்தருக்கும் தெரியாது. 2009 அது போயிட்டு, அதுக்கு பிறகு அந்த அளவு தூரத்துக்கு முன்னெடுக்கவில்லை. நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு அங்க இலங்கைக்கு போறீர்கள், வாரீர்கள், சுற்றுலா போறீர்கள், கொண்டாடுகிறீர்கள், பொங்கல் செய்கிறீர்கள், பிறகு வந்து இனாலி பண்ணி சொல்லுகிறீர்கள் என்ற அவனே குழம்பி போவார். நன்றி அரசுகளை. மாஸ்டர், தமிழர் தாயகம் முன்னர் இருந்தது மாதிரி இல்லாமல் முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்துவிட்ட என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இப்போ நீங்கள் யாழ் பல்கலைக்கழகம் திணைக்களம் தொடர்பாக நீங்கள் நிறுவ வேண்டும் என்று கூறும் பொழுது எதை அடுத்தாலும் தமிழர்கள் அனுமதி பெற முடியாமல் இருக்கிறார்கள். இப்போ முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்து விட்டோம். இல்ல, இங்குதான் நாங்கள் கடுமையாக சிந்திக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் பல சவால்களை, பல சிக்கல்களை எல்லாம் வாழ்க்கையில கூட நாங்கள் சந்திக்கிறோம். ஆனா அதுக்கான நாங்கள் வாழ்க்கை இழக்கவில்லை. சில நேரத்துல வந்து எங்களுடைய நோய் வந்து எங்களை வந்து சாவின் விளிம்புக்கு கூட கொண்டு சென்றிருக்கு. சாவின் விளிம்புக்கு கொண்டு சென்றதுக்காக வேண்டி நாங்கள் வாழ்வு இழந்தது இல்லை. அங்கே இருக்கிற தாய்மார் அதுக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய உறுதி என்று சொல்கின்றார்கள். தங்களுடைய அவர்கள் என்னென்றால் அங்க வந்து மக்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு அதுக்காக தான் நான் அந்த அப்படியே போட்டது என்றால், தியாகம், பலி மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு நிறைந்த இந்த இடம், இதுதான் முக்கியம். தியாகத்துக்கு அந்த மண் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கிறது. தியாகத்துக்கு என்னுடைய சம்பத்திரிய கல்லூரியில என்னிடத்துல படித்த மிகவும் ஆற்றல் உள்ள, மிகவும் எழுச்சி உள்ள மாணவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நாட்டுக்காக போறோம்னு போனார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தியாகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தளம் எங்களுடைய மண். உலகத்தில் அந்த அளவுக்கு தியாகம் செய்யற அளவுக்கு வந்து வேற எந்த ஒரு இடத்திலும் மக்கள் ஆயத்தம் இல்லை. தியாகத்தினுடைய தளமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அடுத்தவர்கள் கூறிய அந்த வலி என்பது, வலிய சுமந்த நிலையிலையும் நாங்கள் வந்து அடுத்தவனுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்ற அந்த மனிதாயத்துடன் தான் வாழ்ந்த நாங்கள். இல்லாட்டால் ஒரு கட்டத்துல வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்த ஆயுத பலத்துக்கும் விடுதலை புலிகள்கிட்ட இருந்த ஆட்பலத்துக்கும் ஒரு கட்டத்துல எல்லா சிங்கள கிராமங்களே இல்லாம பண்ற அளவுக்கு வலிமை இருந்தது. ஆனா அவர் ஒருவருக்கு கூட துன்பம் செய்தது கிடையாது. இதுதான் அந்த முக்கியமான விஷயம். அதாவது வந்து நீ ஆயுதத்தோட வருகின்ற பொழுதுதான் நீ எனக்கு எதிரி. நீ ஆயுதத்தோட இல்லாத நிலையில வந்து தானும் நீயும் இந்த இலங்கைத்தீவிலே வந்து வாழ வேண்டிய தன்மை உள்ளவர்கள் என்ற அந்த உணர்வுடன் வாழ்ந்தவர்கள். அதான் சொல்றது, வலி சுமக்கிற தன்மை எங்கள்கிட்ட இருக்கே தவிர வலிக்காக வந்து நாங்கள், அதான் நான் ஏற்கனவே சொன்னது, அதாவது தமிழனை பொறுத்த மட்டில் தமிழன் வந்து பகமை தனிப்பை பற்றித்தான் எப்பயுமே சிந்திப்பானே ஒழிய பகமை வெல்றதுக்கு போக மாட்டான் என்று அடுத்தவனை நாங்கள் நிரந்தர பகைமையாக நினைக்கிற ஆட்கள் அல்ல. பகமை வந்து சில சந்தர்ப்பங்களால் சூழ்நிலைகளால் உருவாகின்ற உண்டு. அந்த பகமை தணிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடன் வாழ வேண்டிய நிலையும் கூட வரும் என்பது எங்களுக்கு தெரியும். அது தனி மனித வாழ்வா இருந்தாலும் சரி, பொது மனித வாழ்வா இருந்தாலும் சரி. ஆனா பகமை வெல்ல வேண்டும் என்கின்ற அந்த உசுப்பேத்துற கதையில கதைச்சம் என்று சொன்னால் ஒருத்தருமே ட்ரம்பால பகமையை வெல்ல முடியுதா? இன்றைக்கு வந்து மதிப்புக்குரிய அமெரிக்க அரசு தலைவர்களுடைய பிரச்சனை என்றால் அங்கிருக்கின்ற பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ட்ரில்லியன் கணக்குல வந்து படுகடன் இருக்கிற நிலையில அதை சமாளிக்க முடியாமல் அவ்விதமாக வந்து
அங்க நிதி திரட்டுற பிரச்சனையா இருக்குது. நிதி திரட்டுறதுக்கு அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முற்படுறார். அதிகாரத்தை பயன்படுத்த முற்பட்டாலும் இன்றைக்கு உலகில புதிய ஒழுங்குமுறையில் அப்படி செய்ய முடியாது. பன்முகப்பட்ட தன்மை வந்துட்டு, இருமுனப்பட்ட தன்மை முடிந்தது. அது மாதிரிதான் இலங்கையிலும் சிங்களருக்கும் தமிழருக்கும் இடையிலான பிரச்சனை என்ற அந்த இருமுனப்பட்ட தன்மை முடிஞ்சது. அங்க அந்த பிரச்சனையோட மட்டுமிருந்து பார்த்தோம்னா அந்த பிரச்சனையை தீர்வே காண முடியாது. அங்க பன்முகப்பட்ட தன்மை வந்துட்டு, சர்வதேச நாடுகள் நிக்குது, என்ன சர்வதேச பொருளாதார சுரண்டல் குழுக்கள் நிக்குது, கடல்ல எல்லாரும் ஆட்சி செய்ய பார்க்கிறான். இப்ப எங்களுக்கும் சிங்களனுக்கும் பிரச்சனை இல்லை. அங்க பன்முகப்பட்ட தன்மை வந்தால் அந்த பன்முகப்பட்ட தன்மையை உணர்ந்து அதுக்கான மாதிரி, அதுக்குதான் நான் சொன்னேன், பொருள் வளத்தை கட்டமைப்பதன் மூலமாகவும் அடுத்தது தொழில்நுட்ப வழக்கங்களை கொண்டு வர்ற இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல பேர் வேலை செய்ய முடியாமல் சிங்கள பக்கத்தில் இருக்கிற அல்லது முஸ்லிம் மக்கள் வேலை செய்ய காரணம் என்னன்னு சொன்னா, இவர்களுக்கான இந்த பொருளாதாரத்தை எப்படி எதிர்கொள்றது, எப்படி தொழில்நுட்ப வழக்கங்களை புதுப்பிக்கிறது என்ற அந்த தன்மைகள் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது ஓரளவுக்கு செய்கின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு திட்டமிட்ட முறையில் ஒழுங்குபடுத்தி செய்யப்படணும். பாருங்க, இப்ப இவர்கள் கேட்டார்கள், இந்த வரலாற்று மீட்பை பற்றி எழுத்து தாய்மார்கள் கேட்டார்கள். நான் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து நேற்றைக்கு 14ஆம் தேதி மட்டும் சென்னை சைவ சித்தாந்த பெருமன்றத்தோடையும் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியரோடும் சேர்ந்து ஒரு மாதமாக தமிழர் சிந்தனை மரபு சைவ சித்தாந்த தெளிவென்ற பின்னணியில எவ்விதமாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து எங்களுடைய வரலாறு பண்பாடு எல்லாம் வளர்ந்து வந்த பற்றிய ஒரு பயிற்சியைத்தான் செய்தான். அது மக்களுக்கு போக வேண்டிய பயிற்சி. அதே நேரத்துல இந்த மாசம் 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் சென்னை சைவ சித்தாந்த பெருமன்றத்தோடையும் சைவ சித்தாந்தத்துறை சென்னை பல்கலைக்கழகத்தோடையும் சைவ சித்தாந்தத்துறை தொலைதூர கல்வி மற்றது கணையாளி கலை இலக்கிய திங்கள் இவ்வளவுடன் சேர்ந்து நாங்கள் தமிழர் வழிபாட்டு வரலாறு, சைவ சமயத்தின் கட்டமைப்பு, சைவ சித்தாந்த எழுச்சி என்ற வகையில வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி மதுரையில ஒரு பன்னாட்டு கலந்துக்கத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே இதுக்கு சின்ன 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 இப்படி எத்தனையோ பேர் செய்கிறார்கள். ஆனா நாங்க சொல்வது என்னவென்றால், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தமிழருடைய வரலாற்றை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. மற்ற இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பேசணும் என்னென்றால், நாங்கள் இப்ப தமிழ்நாட்டோட இனத்துவ தொடர்பு கொண்டவர்கள், மொழி தொடர்பு கொண்டவர்கள், பண்பாடு தொடர்பு கொண்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகளையும் தமிழ்நாட்டினுடைய எழுச்சிகளையும் பற்றி பேசிக்கொண்டிருப்பதால எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்காது. இப்ப கீழடியில இருக்கிற அடையாளங்கள் வெளிவந்தாலும் கூட இவர்கள் என்ன சொல்லுவார்கள், அங்கதான் நீங்க இருந்திருக்கீங்க, அங்க போங்கள்னு சொல்லுவார்கள். இதான் சொல்றோம். அதே மாதிரி இப்ப இந்த மரபு திங்கள் எடுத்த பொழுது கூட தை மாதத்தை நீங்கள் ஏன் மரபு திங்களா எடுத்தீங்கள்? தைப்பொங்கல் முழு தமிழருக்குமான ஒரு அடையாளமாக இருக்கலாம், அது வேற விடயம். தேசிய தலைமையும் கூட தைப்பொங்கல் நாளே அந்த மாதிரி தான் பார்த்தார்கள். அது முழு தமிழருக்குமான ஒரு பண்பாட்டு அடையாளமே இருக்குது. ஆனால் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய மண்ணை பற்றியதாக இருக்கும். உங்களுடைய மண்ணை பற்றிய அகழ்வாராய்ச்சி, உங்களுடைய மண்ணை பற்றிய வரலாறு, உங்களுடைய மண்ணை பற்றிய விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உங்களுடையது. இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் என்னதான் வளர்ச்சி வந்தாலும் எதுவும் ஆனா ஒன்று செய்யலாம். இப்ப ரணில் விக்ரமசிங்கே மிக சிக்கலான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார்னு சொன்னா, தமிழ்நாட்டிலே இருக்கிற முதலீட்டாளர்களை இலங்கைக்குள்ள வரவழைத்து அங்க முதலீடு செய்ய வைப்பதன் மூலம் பொருளாதாரத்துக்களால இலங்கையையும் தமிழ்நாட்டையும் இறுக்கப்படுத்துகிற வேலையை செய்திருக்கிறார். இப்படியான நேரத்துல நாங்கள் தமிழர்களோட எங்களுக்கான மூலதன தொடர்புகளை, பொருளாதார தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் ஒருவர் ஒன்று செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு சாதகமாக மாத்திரதான் எங்களுக்கான ஒரு வழியை தோற்றிக்கும். திட்டத்தை வகுத்து செயற்பட்டு தொடக்கி வச்சது ரணில் விக்ரமசிங்கே. அவர் அந்த திட்டத்தை மீற முடியாமல் அதுக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா ரணில் விக்ரமசிங்கே இப்பயும் போயிருந்த வேலை செய்து அவருடைய இது என்னன்னா, இந்தியாவில இருக்கிற குறிப்பாக தமிழ்நாட்டில இருக்கிற முதலாளிகள் எல்லாம் கொண்டு சிங்கள மூலதனக்காரரோட சேர்த்து விட்டால் அந்த தன்மை கூட எங்களுக்கு அந்த இனத்துவ தன்மையை பயன்படுத்தி தமிழ்நாடு எங்களுக்கான எழுச்சியை பெற முடியாது திட்டம். அது அவர் செய்தது. ஆனா அது ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரிதான். ஆனா அதே நேரத்தில் நீங்க
பாத இணைப்பை பற்றி எல்லாம் எல்லாரும் கதைக்கிறீங்க. எங்கட பாதை இணைக்கப்பட்ட பற்றி கதைச்சிங்களா? கிழக்கு மாநிலத்துக்கும் வடக்கு மாநிலத்துக்கும் இடையில எவ்வளவு பாத இணைப்புகள் தேவையா இருக்குது. எங்கட கடல்கள் இணைக்கப்பட வேண்டிய சேவை எவ்வளவு இருக்குது. எங்கட பாலங்கள் இணைக்கப்பட வேண்டிய சேவை இருக்குது. அதை விட்டு போட்டு இந்தியா இலங்கையோடான இணைப்பு அவர்கள் தேவைக்காக செய்வார்கள். அதை விடுங்க. இந்தியாவுக்கு அதான் நெடுங்கொள்வார். இந்தியாவுக்காக நீங்கள் பரிந்துரை செய்ய வராதீர்கள். அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க உதவி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியில பங்கேற்குங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நாங்கள் வழிபடுத்த இலக்கியத்துல கூட எல்லாம் தமிழ்நாட்டு இலக்கியங்களை தான் நாங்கள் வாசிப்போம். தமிழ்நாட்டு கலைத்துவத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியும், இவ்வளவு ஊடகங்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பணத்தை செலுத்தி வாழ்றீங்கள் எல்லாம் தெரியும். இந்த தவறை செய்கிறீர்கள். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, தமிழ் மக்கள் எங்களுடைய இனத்துவத்தன்மை கொண்டவர்கள் யாருமே மறக்கவில்லை. ஆனால் எங்களுக்கான அந்த தன்மை, எங்களுக்கான பலம் அது உருவாக்கப்படவில்லை. இப்போ இவ்வளவு தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிற பொழுது நீங்களும் ஊடகத்துறையோட நீண்ட காலம் பணியாற்ற நீங்கள் அரசும் ஊடகத்துறையோட தேசிய விடுதலை காலத்திலிருந்து பணியாற்றுவர்கள். சொல்லுங்கள், இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற மக்களுடைய அறிவுப்பலமும் நிதிப்பலமும் சேர்ந்தால் எங்களால ஒரு பிபிசிக்கு சமானமான ஒரு ஊடகத்தை நடத்த முடியுமா, முடியாதா? ஊடகம் மட்டுமில்லை மாஸ்டர், எத்தனையோ விடயத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கான திறமை இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது, நிதிப்பலம் இருக்கிறது, நீங்கள் கூறப்போட அறிவுக்குலாம் இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு ஊடகம் பெரியொரு அல் ஜசீரா போன்ற வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுத்தலாம். அவ்வளவு திறமையும் இருக்கின்றது. ஆனால் நம்மிடம் ஒற்றுமை இல்லை. பாருங்கள், இத்தனை வானொலிகள், இத்தனை காணொலிகள் சேர்ந்து செயல்படுவதற்கு யாருமே தயாரில்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் இப்பொழுது இந்த நிலைமை தான் தமிழ். இப்ப நீங்கள் மரபுரிமை மதத்திலேயாவது எங்களை தேவையில சொல்லுங்க, என்னென்ன செய்தோம், என்னென்ன ஆட்சியாளர்கள் இருக்கிறோம், எவ்வளவு பேர் இருக்கிறோம், அது சொல்றது உங்களுக்கு மரபுரிமை தந்தது. இந்த மரபுரிமை மதத்தில இங்கிலாந்துல இருக்கிற எங்களுடைய இளைய சமுதாயம் அல்லது இவ்வளவு காலம் இங்கு மருத்துவத்துறையிலேயோ அல்லது அறிவியல் துறையிலேயோ கணித துறையிலேயோ அல்லது கலைத்துறையிலேயோ என்ன விளையாட்டு துறையில என்ன பங்களிப்பு செய்தோம்ன்றது யாராவது சொல்றீங்களா? இதுக்குத்தானே மரபுரிமை மாதம். மரபுரிமை மதத்துல இதை கொண்டு வாங்க வெளியால. அதை விட்டு போட்டு பரதநாட்டியத்தையும் கர்நாடக சங்கீதத்தையும் கொண்டு மேடியேற்றி போட்டு நாங்கள் தமிழுக்கு பணியாற்றினோம்னு சொல்லி அவங்க தர காசை வேண்டி வீணடிச்சு போட்டு வாரீங்க. அவங்களுக்கு இனியே காசு குறையும். நீங்க எப்பயும் இப்படியானதுக்கு அரசாங்கம் ஊக்கம் தரும், இல்லைன்னு இல்லை. ஆனா உங்களுக்கு 1 முறை 2 முறை 3 முறை ஊக்கம் தருவான். அதுக்கப்புறம் அவன் கடமை முடிஞ்சுது. நீ உன்னை பற்றி சொல்றதுக்கு உனக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு நான் உதவினேன். எந்த நாளும் செய்கிறார். இப்ப 66 நிறுவனங்களை உதவி செய்வதை அதிலிருந்து விலகி விட்டார். அதைத்தான் அவர் செய்கின்றார். மரபுரிமை மாதத்துல நாங்கள் எங்களுடைய இங்கே இருக்கிற வரலாற்றை வெளிப்படுத்தாம மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இங்கே இருக்கிற வரலாற்றை வெளிப்படுத்துறதுக்கு அந்த மாதம் தரப்பட்டது. அந்த பின்னணியில் ஏன் வந்தவன்ற பின்னணியில பிரித்தானியா எங்களோட இப்படியான தொடர்புகள் இருந்தது. இந்த பிரித்தானியோட தொடர்பால தான் நாங்கள் இப்படி அடிமையாக்கப்பட்டோம் இந்த மாதத்தில் சொல்றீங்களா? இப்ப இந்த 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் பெறப்போகுது. ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்துல இப்ப சில இளையவர்கள் இப்பயே போர்த்துகீஸ் காலத்துல என்ன நடந்தது, உள்ளாந்திட்ட காலத்துல என்ன நடந்தது, பிரித்தானிய காலத்துல என்ன நடந்தது சுருக்கமாக அழகாக பல விஷயங்களை தயாரித்து கொண்டு வருகிறார்கள். தமிழ் இளைஞர் அமைப்பு எல்லாம் செயற்படுது, அது நல்ல விஷயம். ஆனா தமிழ் இளைஞர் அமைப்புக்கு விதமாக செயல்பட வேண்டும் என்று அந்த எண்ணத்தை ஊக்கப்படுத்துறதோ அதுக்கான உதவிகளை செய்த வளர்த்தெடுக்காமல் நீங்க ஒரு 3 மணித்தியாலத்துக்கு ஒரு கலை நிகழ்ச்சியை இசையோடும் நாடகத்தோடும் நடத்தி போட்டு விட்டா அவ்வளவு முடியுதா? நான் தமிழறிஞர் அமைப்புகள் செய்யறத தெரிஞ்சபடினால சொல்றேன். அதே மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே வேணாம், நீங்கள் இந்த ILCயையும் இலக்கையும் நீங்கள் ஒரு 24 மணித்தியால ஒரு முழு நேர ஊடகமாக நீங்கள் வருவதற்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தீர்களா இருந்தால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் எத்தனையோ வழியில் செய்ய முடியும். ஒரு கட்டத்தில் நாங்கள் யாரையுமே நாங்கள் வெறுக்கவும் இல்லை, பயக்கவும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் என்னென்றால் இது தொல்காப்பியம் உயர்ந்தோர் மாட்டுதே உலகென்று ஒன்றிலும் இருக்கிற உயர்வை பேசுகள் என்று சொன்னதை மறந்து எல்லாத்திலும் ஏதாவது ஒரு சின்ன பிழைய பிடிக்கிறது, அதை பூதாகரமாக்கி கொண்டு அதுக்கு 10 விளக்கங்களுக்கு செல்றதை வரை இந்த ஸ்ரீலங்கா சுதந்திரத்துக்கு எதிராக தன்னாட்சிக்கு உரிமை கோரி நாங்கள் அனைத்து உலகத்திலும் பேரணியில் நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுக்கான அந்த தன்மைக்கு ஊடகங்களை நீங்கள் பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாரீங்க?
ஒவ்வொருவரும் தனியே வச்சிருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அது பொது விஷயம். அதாவது தன்னாட்சிக்கான உரிமை கோருதல்ன்றது எல்லா மக்களுக்குமான விடயம். எங்களோட மக்கள்ல எங்களோட மண்ணில வாழ்ற சிங்கள முஸ்லீம் மலைய மக்களுக்குமான உரிமையும் கூட. அதை நாங்க இல்லைன்னு சொல்ல இல்லை. அவனும் அந்த மண்ணில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்ப எல்லாருமாக எங்களுக்கான அந்த தன்னாட்சியை, அந்த மண்ணுக்கான தன்னாட்சியை கொண்டு வர்றதுக்கான அந்த தன்மையில அந்த ஒருமைப்பாட்டுல எல்லா ஊடகங்களையும் இணைத்து செய்யறீங்களா? எல்லா ஊடகங்களையும் இணைத்து நீங்க ஒரு ஒரு பொது ஊடக கருத்தரங்க, ஊடக மீடியா கான்பரன்ஸ் செய்திருக்கிறீங்களா? நீங்கள் எங்களுக்குள்ளே செய்யாத காரணத்தினால பெரிய ஊடகம் இங்கத்தையும் தேசிய ஊடகங்களையும் நீங்க அனைத்து ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்குள்ள அந்த தன்மையை எல்லாரையும் கூப்பிட்டு இது எல்லாருக்கும் பொது, இது ஒரு 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 கட்சிக்கோ அல்லது இயக்கத்துக்கோ ஒரு அமைப்புக்கோ பொதுவானதல்ல. ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தந்தைக்கு எங்களுடைய சுதந்திரம் இது வெள்ளாண்டு உண்மையை பேசுறது ஒருவருக்கு சொந்தமானது, அது ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. அப்ப நீங்க எல்லாரையும் இல்லை, நீங்கள் அனைத்து ஊடக கான்பரன்ஸுகள் அதே மாதிரி இங்க இருக்கிற தேசிய ஊடகங்கள் அழைத்து செய்ய வேணும். இன்றைய காலையில இந்த வானவெளியில நோய் தாக்கத்துக்குள்ளாக்கி இறக்கப்பட்ட அந்த விண்கலம் இறங்கின காட்சியை பார்த்தோம். இந்த விண்கலம் இறங்கிய காட்சியை எல்லா விபிசி என்றாலும் சரி, ஸ்கைப் என்றாலும் சரி, எல்லாம் என்ன செய்தார்கள் முழுக்க காட்டினார்கள். அது விழுகிறது, கொள்றது, கொடுக்கிறது, அதுல இருந்து மீட்கிறது. ஏன் அப்படி காட்டினார்கள்? எவ்வளவு தூரத்துக்கு அறிவு வளர்ந்திருக்குது, எந்த ஆபத்திலிருந்து நீங்கள் மீட்கப்படக்கூடிய அளவுக்கு அறிவு வந்திருக்குது. அந்த தன்மை தானே அடுத்தவன் அதுல இறங்கி பயணிக்கிற தன்மை வருகுது. இல்லாட்டி ஒரு ஊடகங்கள், இவ்வளவு பெரிய ஊடகங்கள் எதுக்காக வேண்டி உலகம் முழுக்க அந்த காட்சியை காட்டி கொண்டு வந்தாங்க. நானே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உட்கார்ந்துருந்து பார்த்தேன். என்னன்னு சொன்னால், இவ்வளவு நுட்பமாக, இவ்வளவு சிக்கலான ஒன்றை இவ்வளவு நுட்பமாக அறிவுத்திறனை பயன்படுத்தியும் தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தியும் சாதாரண நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப ஊடகங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஊடகங்கள் தனியா அரசியல் பேசுறதுக்கு நாங்கள் கேட்க இல்லை, பொருளாதாரத்தை பேச வேண்டி இருக்குது, சமூகத்தை பற்றி பேச வேண்டி இருக்குது. இந்த பாருங்க, தமிழ் மரபுரிவமாக உண்டு போட்டு அதுல தன்மையே இல்லாமல் அவங்க தர்ற சந்தர்ப்பத்தையுமே நாங்கள் இழக்கிறோம், என்ன இழந்து கொண்டு போறோம், என்ன. அப்ப இதெல்லாம் நீங்கள் தனியே செய்ய முடியாது. நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நிறைவாக, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தாய்மார்கள் ஈழத்தமிழர்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை மாஸ்டர் இங்கே அவருடைய அறிக்கையை இங்கே கொண்டு வரும் பொழுது, உடனடியாக அவர்களுடைய அந்த போராட்டம் ஒரு வலிமையான ஒரு போராட்டமாக இருந்தது. அதையே குழப்பம் ஒரு தன்மை இருந்து அவர்களுக்கு இரண்டாக பிரிந்து போயிருக்கின்ற நிலைமை இருக்கின்ற. இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் கூட அரசியல் பூந்து விளையாடியது. குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகம் திறக்கப்பட்ட பொழுது அங்கே போனவர்களை அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அவர்களை தொடர்ந்து புலனாய்வாளர்கள் அச்சுறுத்திய விடயங்கள் எல்லாம் கூறப்படும் பொழுது அம்மாக்கள் இப்பொழுது அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஈழத்தமிழர்கள்? உண்மை என்னென்று சொன்னால், நாங்கள் உபத்தரம் அரசியல்வாதிகள் அவர்கள் அரசியலை செய்யட்டும், அதில் உள்ளவற்றை நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அதில் உள்ள துறைசார் நிபுணர்களோ அதற்குரியவர்கள் அதற்கு உதவட்டும். அதைவிட இந்த துறை, அதாவது எல்லோரும் ஒரு இடத்தில் நிற்காமல் இவர்கள், அதாவது இதைத்தான் இப்போ ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அதைத்தான் அதில் ஒரு பகுதி, அதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினதை மட்டும். இந்த இனப்படுகொலையில் இடம்பெற்ற சம்பவங்கள் பெருமளவு, காணாமல் போனவர்களின் பிரச்சனை ஒரு பகுதி, காணிகளை துளைத்தவர்கள் ஒரு பகுதி, நீதிக்கு புறம்பாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஒரு பகுதி, அரசியல் கைதிகள் ஒரு பகுதி, அபகரிக்கப்பட்ட நிலங்கள் ஒரு பகுதி, அழிக்கப்பட்ட சொத்துக்கள் ஒரு பகுதி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எவ்வளவோ அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு இனப்படுகொலை. அப்ப இதில் நாங்கள் எந்த பகுதியை செய்திருக்கிறோம்? செம்மணி புதகுழி இன்னும் இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். ஒரு இனத்தை அழிப்பதற்குரிய அத்தனை வழிகளும் இருக்கின்றன. அப்ப அதனை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் தூக்கி ஒவ்வொன்றையும் இந்த அனைத்துலக மட்டத்தில் கொண்டு போனாலே அரசு ஆடிப்போம். அந்த அளவு பலம் இருக்கிறது. நீங்க பாருங்க, இப்ப வேண்டும் என்று சொன்னால் இதை கேட்பவர்கள் இந்த 40 பக்கத்தில் ஒரு அறிக்கை ஐக்கிய நாடு சபை வெளியிட்டிருக்காரு. 13ஆம் தேதி ஜனவரி 10 வருட ஆய்வுக்கு பிறகு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அங்க இருக்க எடுத்து படிச்சு பாருங்க. அதில் நாங்கள் எதை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தங்கள் நன்மைக்கு கொண்டு வரலாம். அது வேறு விடயம். நன்மை இல்லாமல் இப்போது யாரும் ஒன்றும் செய்வதில்லை. இதில் இருக்கிறவர் யாராவது ஒரு சொல்லுங்க,
நீங்கள் ஒரு ஒரு விரும்பி அந்த வேலைக்கு போறீங்களோண்டு சம்பளம் தருமன் தானே போறோம். நாங்கள் இந்த வேலை செய்ய எனக்கு விருப்பமாக கண்டு படிக்கப்புறம் முடிஞ்சு நான் போடுறேன் இல்ல, காசு பெருமனா நாங்கள் போறோம். இதுவும் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்ப அதே போலதான் இப்ப நீங்கள் சொன்னது போல இந்த காணாமல் போனோர் இந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அங்கு தாயகத்தில் கூட ஒரு தங்கள் ஆவணங்களை போட்டோ காப்பி எடுக்க கலெக்டர் கூட்டுறார். போட்டோ காப்பி மெஷின் கூட கிடையாது. அதை ஒழுங்காக ஆவணப்படுத்தக்கூட யாரும் இல்லை. சிங்களவர்களிடம் போய் கேட்டார்கள். அவர்கள் அவலத்தை 300 ஃபைல்களை வாங்கி கொண்டு தரவில்லை என்று சொல்லிவிட்டார். அதுகளுக்கு தெரியாது கையெழுத்து வைக்கணுமோ வாங்கணுமோ எந்த ப்ரொசீஜரும் அங்கு இல்லை. ஒரு காணாமல் போன ஒரு அலுவலகத்தை நீங்கள் போய் பாருங்கள், அங்கு கணக்கு வைக்கணும் என்ற இதுவும் இல்லை, கொப்பியும் இல்லை, பேனை ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 16 வருடத்துல இங்கிருந்து அதை செய்தோம் இதை செய்தோம் என்று எவ்வளவோ செய்ததாக கூறுகிறார்கள். இங்கு ஐக்கிய நாடு சபையில் போயிருந்து பேசுகிறார்கள். அந்த ஐக்கிய நாடு சபை என்று நீங்க பேசுவதற்குரிய மூல காரணியே அதுதான். அந்த மூல காரணியில இருக்கிறதை ஒரு ஒழுங்காக ஆவணப்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இல்லை, அதை செய்வதற்கும் இல்லை. ஆனால் யாராவது ஏதாவது ஒன்றை செய்ய போனால் அதை தடுத்து நிறுத்தி அதை அழித்து விடுவது தீவிரமாக இருக்கிறது. உண்மைதான். பிரஜாசக்தியை பற்றி சுமந்திரன் கூறியிருக்கிற விஷயம், இந்த பிரஜாசக்தி என்ற பேர்ல உள்ளூராட்சி சபைகளுக்கு சமாந்தரமாக தங்கள ஆக்களை கொண்டு வேலை செய்யறது அவற்றை குற்றச்சாட்டு. ஆனால் அந்த மாதிரி தான் அது நடக்குதா, அல்லாட்டி இந்த நிவாரண பணிகள்ல உள்ளூராட்சி சபையில சேர்ந்தவர்களையும் சேர்த்து உள்ளூராட்சி சபையில பிரதிநிதித்துவப்படுத்தப்படாமைக்கு தேவையா இருக்கிற நினைத்து நடக்கிறான்றதை பற்றிய ஆய்வுகள் எல்லாம் ஊடகவியல்கள் செய்ய வேண்டும். என்ன சொன்னா, இந்த விடயத்திலும் அதுல உண்மைத்தன்மையை வச்சுக்கொண்டுதான் கதைக்கணும். இப்ப எங்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபையில நீங்கள் புறக்கணிச்சிட்டு செய்யறீங்கள் என்ற ஒரு விஷயம். மற்ற பக்கத்துல உங்களோட உள்ளூராட்சி சபைகள் சரியான முறையில செயல்படாம இருக்கல அவர்கள் சில வேளையில அதுக்கான சில முயற்சிகளை செய்து ஒன்று செய்யலாம். ஆகவே அது என்னன்றதை பற்றி ஆராயணும்ன்றதாக தான் கடைசியாக கொண்டு வந்து போட்டிருக்கோம். இப்ப அதை பற்றி நாங்கள் எந்த விமர்சனம் செய்ய முடியாது என்று அது என்ன மாதிரியாக அமையுதுன்றத தெளிவா தெரிஞ்சப்படாம செய்யலாம். ஆனா அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கத்தக்கதாக இன்னொரு பிரதிநிதிகளை சமாந்திரமா செயற்படுத்துறன்றது ஜனநாயகத்துக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அப்படித்தான் செயற்படுத்துகிறார்களா, நிர்வாகத்தன்மைக்கு எல்லாரையும் சேர்த்து செயற்படுத்துறதுக்கான ஒன்றாக செயற்படுறது அதை பற்றிய விவரங்கள் இல்லை. அந்த இவர்கள் பேசுகின்ற பொழுது அதை பற்றிய விவரங்களை சொல்றேன் இல்லை. இப்படித்தான் எந்த விஷயத்திலும் அதுக்கான விவரத்தை சொன்னால்தான் அது தெளிவுபடும் இல்லையா, அதுக்காக தான் அதையும் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. நிச்சயமாக என்னுடைய பின்னணி என்ன என்று நாங்கள் சற்று அதை உன்னிப்பாக அவதானித்து சரியான விடயங்கள் நம்மிடம் வந்தவுடன் நாங்கள் அதை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்துருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.